மாணவர்களை முன்னிறுத்தி பயங்கரவாதிகள் போராட்டம் பண்ணாங்க டெல்லியில். சென்னை போன்ற நகரங்களிலும் அதே போராட்டம் தான் தொடர்ந்தது. சீனாவில் இருந்து அமெரிக்காவில் இருந்து பணம் வந்திருக்கு கத்தையாக. அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ங்கிற பேரில் செயல்படக்கூடிய மதமாற்ற தொண்டு நிறுவனங்கள் இந்த பணத்தை அமெரிக்காவில் இருந்து வாங்கி இந்தியாவில் விநியோகம் பண்ணியிருக்காங்க. 1000 கோடி அளவுக்கு பணம் கொடுத்து பயங்கரவாதிகளெல்லாம் ஒன்று திரட்டி தீவிரவாதிகள்லாம் ஒன்று சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீவிரவாதிகள், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தீவிரவாதிங்க எல்லாருமா சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தீவிரவாதிங்க பயங்கரவாதிங்க எல்லாருமா சேர்ந்து தீவிரமாக செயல்படுறவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு அணி சேர்த்து மாணவர்கள்ங்கிற போர்வையில் ஒரு போராட்டத்தை பண்ணினாங்க. அது எதுக்கு இந்த போராட்டம்னா, இந்தியாவுக்கு கடுவாளம் போடுறதுக்காக, இந்தியாவை தடுத்து நிறுத்துறதுக்காக, பிரதமர் நரேந்திர மோடியை வீழ்ச்சி அடைய செய்கிறதுக்காக. அது ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவை விடவும் முன்னேறி செல்லுகிறார் இந்தியாவை. இந்தியா அமெரிக்காவை விடவும் முன்னேறுறது அது அவங்களால ஒத்துக்க முடியலை. அதனால் இந்தியாவை தடுக்கணும், அதனுடைய வளர்ச்சிக்கு தடை போடணும் அப்படிங்கிற திட்டத்தில் அந்நியர்கள் பணம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை பயன்படுத்தி, குற்றவாளிகளை பயன்படுத்தி 2500க்கு மேற்பட்டவர்கள் குற்றவாளிகள். ஒருத்தர் தலையில் வெள்ளை குல்லா போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற காரில் பெட்ரோல் அந்த டேங்கில் நெருப்பை பற்ற வச்சு போடுறாரு. அப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு. நிறைய பேர் ஆயுதங்களெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல், ஒரு மோசமான நாடாளுமன்ற. ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா, தேசிய கொடியை இறக்கிக்கிட்டு அவங்க கொடியை அங்கே கட்டிக்கிட்டு நாடாளுமன்றத்தில் போய் பண்ணாங்க. அதே மாதிரி ஏதாவது பண்ணணும். இந்த மோடியினுடைய ஆட்சி தொடரக்கூடாது. மோடியினுடைய ஆட்சி தொடர்ந்தால் இந்தியா முன்னேறிடும். இந்தியா முன்னேறிட்டால் அது நமக்கு பின்னடைவு அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க பணம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மாணவர்கள் சிலரை முன்னுக்கு நிறுத்தி ஒரு 10% மாணவர்கள் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு 10% மாணவர்கள், அதுவும் நீட்டு சம்மந்தப்பட்ட மாணவர்கள் இல்லை, மற்ற மாணவர்கள் ஒரு 10%. அந்த கல்லூரிக்கு ஒழுங்காக போகாதவங்க, படிக்காதவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில மாணவர்கள், கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் சில பேரை முன்னுக்கு நிறுத்தி பயங்கரவாதிகள் தான் இந்த போராட்டத்தை நடத்துறது. இப்போ தர்மேந்திர பிரதான் வாபஸ் வாங்கிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அது ஒரு விஷயமே இல்லை. அவர் அமைச்சராக இல்லைன்னா இன்னொருத்தர் அமைச்சராக இருக்க போகிறாரு. பிரகலாத் ஜோஷி இப்போ அமைச்சராக இருக்கிறாரு. அவர் போட்டாச்சு இன்னொரு அமைச்சரை. இவர் அவரை விடவும் பெட்டரா, அவர் இவரை விடவும் பெட்டரா அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேரும் ஒன்றுக்கொன்று பெட்டரானவங்க தான். இப்போது பிஜேபியில் எல்லா அமைச்சர்களுமே திறமையானவர்கள் தான். அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, ஏன் அரசாங்கம் அப்படி செஞ்சதுன்னா, ஏன்னா மாணவர்களை முன்னுக்கு நிறுத்தி போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ மாணவர்கள் வானத்தை நோக்கி சுட்டோம், முன்னேறக்கூடாது, நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடாது, தடுத்தோம், லத்தி சார்ஜ் பண்ணோம், காலை அடித்தோம், அது ஊனமாச்சுது, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுது அப்படின்னா அதை தப்பான செய்தியை பரப்பி கொண்டுட்டாங்க. இந்திய இராணுவம் கொலை செய்கிறது பார்த்தீங்களா, தங்களுடைய மக்களையே சுட்டு கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு போட்டு பிரச்சாரம் பண்ணி, உலகம் புறம் பிரச்சாரம் பண்ணி, அந்த மாதிரி மோடி அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம். அவங்க விரித்த அந்த வலையில் விழுந்துடுறதுக்கு நம்ம எப்படி விழ முடியும்? விழுந்துக்கிட்டு நம்மளே போய் மாட்டிக்க முடியுமா? நான் பொறி வச்சுருக்காங்க தெரியுது. அதனால் மாணவர்களுக்கு விதமான காயம் ஏற்படாமல் சாமர்த்தியமாக, அப்போது இதில் இருந்து வெளியில் வர்றது எப்படி, இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துறது எப்படி? அவங்க அமைச்சர் ராஜினாமா பண்ணணுங்கிறாங்க. சரி, அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார், அவரே பண்ணிட்டார், அவரை யாரும் கேட்கல, ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ போராட்டம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சா, முடிச்சு போச்சா, முறியடிக்கப்பட்டதா? எது முறியடிக்கப்பட்டது? அமெரிக்காவினுடைய சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது, சீனாவினுடைய சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது, பயங்கரவாதிகளுடைய சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது. மாணவர்களுடைய திட்டமே இல்லை இது.
அதுக்குள்ளாடி இங்கே சென்னையில் ஒரு கோஷ்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நீட்டே வேண்டான்னுக்கிட்டு தான் போராட்டம் அப்படின்னுட்டு, ஏப்பா போராட்டம்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் அமைச்சர் ராஜினாமா கொடுத்துட்டாரு, அதனால நமக்கு வெற்றி தான், கலைஞ்சி போங்கன்னா சென்னையில் இருந்தவங்க சென்னையில் எங்கே போராடுறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில். ஏற்கனவே கம்யூனிஸ்ட்காரங்க, காங்கிரஸ்காரங்க, ஆம் ஆத்மிக்காரங்க இவங்க தான் அங்கே போராட்டம் பண்ணுறது, மாணவர்கள் இல்லை. அப்போ சென்னையில் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை, நாங்கள் நீட்டு இல்லைன்னு சொன்னால் தான் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம், நீட்டை பேன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம், நீட்டுக்கு தடை விதிக்கிறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டுக்கு தடை விதிக்கிறதுக்கு போராடலை அந்த காக்ரோச் பார்ட்டி, நீட்டுக்கு தடை விதிக்கிறதுக்கு போராடலை அவங்க நீட்டு தேர்வு வினாத்தாள் வெளியானதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. அதனால் இப்போ நம்ம பசங்க தான், நம்ம பிள்ளைங்க தான் கையில் கத்தியோடு வர்றாங்க, கொம்போடு வர்றாங்க, அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ தகப்பேன் என்ன பண்ணுவார்? பிள்ளைங்களை பதிலுக்கு அடிப்பாரா, உதைப்பாரா, கொன்று குவித்துருவாரா பிள்ளைங்களை? அவர் தகப்பன் அப்படி செய்ய முடியாதுல்ல. பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டியது தகப்பனுடைய பொறுப்பு இல்லையா? அதனால் தகப்பனும் கொஞ்சம் இறங்கி தான் போவார். சரி தம்பி, நீ என்ன சொல்கிற? அமைச்சர் ராஜினாமா, சரி ராஜினாமா பண்ணிட்டார், அவரே ராஜினாமா பண்ணிட்டார், சரிப்பா என்ன சமாதானமாக போ, தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வித்தாளை கசிகிற மாதிரி பண்ணினதே இந்த காக்ரோச் பார்ட்டியினுடைய ஆளுங்க தான், அப்படி தான் சொல்கிறாங்க. அதை கேள்வித்தாளை கசிய விட்டதே இவங்க தான், இவங்களே கசிய விட்டு இவங்களே போராட்டம் பண்ணுறாங்க. மறுதேர்வு நடத்தினவங்க பாருங்கள், ஜூன் 21 மே 3 தான் கேள்வித்தாள் கசிந்தது. அதை கண்டுபிடிச்சதே தர்மேந்திர பிரதான் தான், மத்திய அமைச்சர் தான் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்தார். அவர் அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா யாருக்கும் தெரிய போகிறதில்ல, அவர் தான் சரியான நடவடிக்கை எடுத்தார். அப்போது மீண்டும் மறுதேர்வு நடத்தினாங்க பாருங்கள், ஜூன் 21 அதிலேயும் ஒரு கசிவை ஏற்படுத்திடணுன்னுக்கிட்டு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. யார்? போராட்டம் பண்ணவங்க, இந்த பயங்கரவாதிங்க, இந்த தீவிரவாதிங்க முயற்சி மேற்கொண்டாங்க. ஆனால் அது முடியலை. ஏன்னா இராணுவத்தை எல்லாம் பயன்படுத்தி, ஹெலிகாப்டர் எல்லாம் பயன்படுத்தி அது எங்கேயுமே லீக் ஆகாமல் நடத்தி முடிச்சிட்டாங்க வெற்றிகரமாக. இனிமேல் நடக்கக்கூடிய இம்மாதிரியான தேர்வுகளெல்லாம் ஆன்லைனில் பண்ணுவோம். அது கேள்வித்தாள் கசிவுங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ சட்டமெல்லாம் இயற்றப்பட்டு இருக்கிறது, நடவடிக்கைகள் துவங்கியாச்சு. இப்போது வெளிநாட்டிலேருந்து பணம் வருதில்ல இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கு, நம்ம மாணவர்கள் கையில் கொடுத்து, பயங்கரவாதிங்க கையில் கொடுத்து, அவங்கெல்லாம் ஒரு 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10,000 பேரை திரட்டிடுறாங்கல்ல, அதுக்கு அங்கே இருந்து பணம் வருதில்ல. பணம் எப்படி உள்ளே வருது? இங்கே சில தொண்டு நிறுவனங்கள்ங்கிற பேரில் இருக்காங்க, பணத்தை வாங்கி பயங்கரவாதிகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. அப்படின்னு யாரெல்லாம் பண்ணுறாங்கிறதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வெளிநாட்டில் இருந்து தான் வருது, பணம் அங்கேருந்து வருது. வெளிநாட்டில் இருந்து சாப்பாடே பங்களாதேஷில் இருந்து தான் வருது, கட்டாரில் இருந்து வருது. அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? 10 நாள், 15 நாள், 20 நாள்னு போராட்டம் தொடர்ந்து நடக்கும்போது தான் இந்த விஷயம்லாம் வெளியாச்சுது, இதெல்லாம் தெரிய வந்தது. இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சு போச்சுன்னா, வெளிநாட்டிலே இருந்து சிலரிடம் கூலி வாங்கிக்கிட்டு அவங்க கொடுத்த பணத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய தேச விரோதிங்க, பயங்கரவாதிங்க, தீவிரவாதிங்க தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க, குற்றவாளிகள் தான் நடத்தியிருக்காங்க. மாணவர்கள் அப்படி முன்னுக்கு நிறுத்தப்பட்டாங்க, மாணவர்களுடைய போராட்டம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் மாணவர்கள் அந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். நிறைய பேர் வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. இந்த போராட்டத்தை நடத்தியது பயங்கரவாதிகள்ங்கிற உண்மை இப்போ தெரிஞ்சிடுச்சு, மக்களுக்கு தெரிஞ்சுது. இப்போது ஜனநாயக நாடு அல்லவா, மக்களுக்கு தெரியணும் அல்லவா? அப்போ மக்களுக்கு இந்த உண்மை இப்போ தெரிஞ்சு போச்சு. அதனால் மத்திய அரசு இப்போது திங்கட்கிழமையில் இருந்து தொடர்ந்து நாடாளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அப்போ அந்த நாடாளுமன்றத்தில் அதற்கான மசோதாக்கள், அதற்கான வெளிநாட்டு பணம் உள்ளே வந்தால் அதுக்கான சல்லடை கட்டுறது, அது பயங்கரவாதிகிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு FCRA சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. FCRAனா ஃபாரின் கரன்சி
ரெகுலேஷன் ஆக்ட் ஏற்கனவே இருக்குது. அந்த ஆக்டில் திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான மசோதாவும் வரப்போகுது. இனிமேல் கொண்டு யாராக இருந்தாலும் அது ஆட்டோக்காரங்களோ, கார் ஓட்டுறவங்களோ, விவசாயிகளோ, மாணவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை வெளிநாட்டினுடைய தீய சக்தி, வெளிநாட்டினுடைய இந்திய விரோதிகள், அங்கே இருக்கிற இந்திய விரோதிகள் நம்மவர்களை பயன்படுத்தி போராட்டம் நடத்த முடியாத வகையில், அதுக்காக பணத்தை அங்கிருந்து இங்கே வாரி இறைக்க முடியாத வகையில் சட்ட திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வர இருக்கிறது. அப்படி கொண்டு வருவதற்கான ஒரு உந்துதலை, ஒரு அவசியத்தை, அந்த வாய்ப்பை இந்த போராட்டம் ஏற்படுத்தி தந்தது. அப்போது எது நடந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தானே. இப்போது 2 விஷயம் தெளிவாயிடுச்சு. இப்போது மக்களுக்கு வெளிநாட்டு இந்திய விரோதிகள் கொடுக்கக்கூடிய பணத்தை கொண்டு தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் போராட்டத்தை நடத்தினார்கள் அப்படிங்கிற உண்மை மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தலைன்னா அந்த உண்மை தெரியாதுல்ல, தெரிஞ்சு போச்சு. இப்போது அந்த வெளிநாட்டில் இருந்து தான் இதுக்கு ஊட்டச்சத்து வருது, பணம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால மத்திய அரசு அந்த பண வரத்தை தடுக்க போகுது, அதுக்கான முயற்சியை மேற்கொள்ள போகிறது. அப்படிங்கிறது நம்ம முயற்சியை மேற்கொண்டு இப்படி நடக்காமல் பார்த்துக்குவோம் இல்லையா, நம்முடைய நாட்டை நாம் பாதுகாத்து கொள்ள முடிகிறது அல்லவா, அது ஒரு நல்லது தானே. இப்படி இரண்டு வகையான நன்மைகள் இந்த போராட்டத்தால் நடந்திருக்கிறது. ஒன்று, மக்கள் உண்மையை புரிந்து கொண்டது. இன்னொன்று, மேற்கொண்டு எந்த தரப்பினராக இருந்தாலும் வெளிநாட்டவர்களுடைய பணம் என்கின்ற அந்த ஊட்டச்சத்தை பயன்படுத்தி இங்கே தேச விரோத காரியங்களிலே செயல்படுவதை தடுக்க முடிகிறது. தடுப்பதற்கான சட்டம் வருவதற்கு இந்த போராட்டம் ஒரு காரணமாக இருந்தது. அப்படிங்கிற 2 நன்மைகளை இந்த போராட்டம் நமக்கு தந்திருக்கிறது. வணக்கம்.